3 ஃபைலாக வச்சு நான் சிம்பிளாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு இப்படி ஒரு வெப்சைட் பேஜ் இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணால் பட்டன் வாஸ் கிளிக்குடு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை வந்து நான் ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது அந்த லிங்க்கை வந்து யாருக்கு ஷேர் பண்ண முடியும், யாருனாலும் யூஸ் அதை இந்த பேஜை வந்து பார்க்க முடியும், அந்த மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த இந்த 3 ஃபைலையும் நாம் கிட்டப்பில் போட போகிறோம். ஏன்னா நம்ம கிட்டப் மூலமாக தான் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால கிட்டப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நான் கிட்டப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிட்டப்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி கூகுளில் ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கு கிட்டப்னு ஓப்பன் ஆகிருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கிட்ட பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் பண்ணலைன்னா இது வரைக்கும் இப்படி தான் ஓப்பன் ஆகிருக்கும். இதுக்கு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு சைன்அப் கொடுத்துட்டு அப்புறமா உள்ளே வந்துக்கோங்க. நான் என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே கிட்ட ஹோம் பேஜ் வந்து இப்படி இருக்குது. ஜஸ்ட் நான் இங்கே வந்து கிரியேட் நியூ ரெபாசிட்டரி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நான் இங்கே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு நியூ ரெபாசிட்டரி கொடுக்குறேன். எப்படி கொடுத்தாலையும் இந்த இந்த பேஜுக்குள்ளே தான் வரும். இதில் வந்து ஜஸ்ட்டு நான் கிட்ட போஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு பப்ளிக்கில் கொடுத்துட்டு கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்தீங்கன்னா இந்த ரெபாசிட்டரி கிரியேட் ஆனோடனே இப்படி தான் காட்டும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் ஜஸ்ட் 3 ஃபைலையும் இதில் கிட்டப் ரெபாசிட்டரியில் போட போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஃபைலு வச்சுருக்க அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரோட பேத்தில் அந்த பாரில் வந்து சிஎம்டி என்று கொடுத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜஸ்ட் இங்கே வந்து கிட் இன்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து கிட்டோட அந்த ஃபைலெல்லாம் ஆட் ஆகிடும் ஃபோல்டரோட. அதுக்கப்புறம் கிட்டு ஆடு புள்ளி வச்சிங்கன்னா போட்டு ஒரு புள்ளி வச்சிங்கன்னா ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைலையும் இது செலக்ட் பண்ணிக்கும். டாட் வச்சிங்கன்னா அப்படி இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா index.html அதோட பேரே நீங்கள் கொடுக்கலாம். index.html அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அந்த பேரே டேரெக்டாக எடுத்துக்கும். நான் ஜஸ்ட் எல்லா ஃபைலையும் அப்லோட் பண்ணுறதுனால டாட் அப்படின்னு கொடுக்கறதுனால எல்லா ஃபைலையும் அது செலக்ட் பண்ணி வச்சுக்கும். திரும்பவும் கெட் கம்மிட் நம்ம ஆட் பண்ண ஃபைலை கம்மிட் பண்ணுறோம். இருக்காது ஜஸ்ட் 2 போஸ்ட் கம்மிட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். சாரி மிஸ்டேக் வந்துச்சு. இதை வந்து கமெண்ட் கொடுக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து கொடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா இப்படி தான் காட்டும். ஜஸ்ட்டு நான் கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு கம்மிட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ரேஞ்ச் அப்புறம் ஒரு டேஷ் போட்டு கேபிட்டல் எம்மை போட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற மெயின் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். அது இப்போ பிரான்ச்சு கிரியேட் ஆகிட்டு. இப்போ வந்து git remote add origin அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த ரெபாசிட்டரியோட லிங்கை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு இப்படி என்டர் பண்ணிங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் நான் இங்கே இன்னும் பண்ணல, இங்கே இருக்கிற கோட் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? அது கொடுத்தா ஓப்பன் ஆகும். நான் ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா இப்படி அது எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் git push u ஃபஸ்ட் டைம் நீங்கள் புஷ் பண்ணும்போது யூ டேஷ் யூன்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்ஜின் மெயின். இந்த மெயின் என்னென்னா இங்கே வந்து கிட் இந்த பிரான்ச் கிரியேட் பண்ணிங்களா, இந்த நேம் என்ன நேம் கொடுக்குறீங்கன்னா அந்த நேம் இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபைலும் புஷ் ஆச்சு அப்படின்னு காட்டுது. நியூ பிரான்ச்சு மெயின் டு மெயின் அதில் புஷ் ஆச்சு அப்படின்னு காட்டுது. ஜஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ரீஃப்ரெஷ் பண்ணோடனே அந்த 3 ஃபைலு வந்துடுச்சு. ஜஸ்ட்டு நான் இங்கே ஃபஸ்ட் கமிட் கொடுத்தேன். அந்த ஃபஸ்ட் கமிட் பேர்லேயே 3 ஃபைல் ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம இந்த 3 ஃபைலையும் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். இதில் வந்து இங்கே நன்னுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் என்ன பிரான்ச் நேம் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் காட்டும். இப்படி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரூட்டை செலக்ட் பண்ணிக்கும். ரூட்டு செலக்ட் பண்ணிட்டு இருந்தால் சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சுன்னா
இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், கிட்டர் பேஜ் சோர்ஸ் சேவ்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே 1 மினிட்டுக்குள்ளே ரெடி ஆகிடும். ஜஸ்ட் வந்துடுச்சு, யுவர் சைட் இஸ் லைவ்ஸ் ஆகுது. ஜஸ்ட் இங்கே விசிட் சைட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மேலே இருக்க அந்த லிங்க்கை வச்சுட்டு இந்த லிங்க்கில் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்கை வந்து யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம், உங்கள் மொபைலில் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இப்படி தான் ஒரு GitHubல ஒரு வெப்சைட்டை HTML, JavaScript ஹோஸ்ட் பண்ண முடியும்.